நலமாக வாழ்ந்திருப்பாய். எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரு சிறப்புமாக இந்த பாண்டவர்களை மணந்து நீ நலமாக வாழ்ந்திருப்பாய். சாமி பாஞ்சாலி, இருந்தாலும் என்றைக்கு இல்லாமல் அது சீக்கிரமாக தாதிமார்களை விட்டு அழைத்தீர்களாம். தாதிமார்கள் அந்த புறத்திலே சொன்னாங்க. என்ன காரணம், ஏது காரணம், எதற்காக அழைத்தீர்கள்? எதற்காகவா? கண்ணே, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றும் தருணம் இது. எனக்கு ஆசையா? இன்று தினமாக என் மனதிலும் ஒரு ஆசை, உன்னுடைய ஆசையும் நிறைவேற்றும் தருணம். எனக்கு ஆசை என்று எல்லாம் முடிந்து விட்டது பாரத போரோடு. இதுக்கு மேல எனக்கு என்னங்க ஆசை இருக்க போகுது? இல்லம்மா, ஐவ பஞ்ச பாண்டவரோடு 16 ஆண்டு காலம் அஸ்தினாபுரத்திலே வாழ்ந்து விட்டேன். இனிமேல் எனக்கு வேற என்ன ஆசை? பாஞ்சாலி, இந்த பாண்டவர் ஐவரையும் மாலையிட்டு வனம் கடந்து 13 வருட வனவாசம் முடித்து பாரத பிறந்து 16 வருடம் நாட்டை ஆண்டு வருகிறோம். இந்த நாட்டை ஆண்டு வந்தாலும் என் தேவி பாஞ்சாலியின் சிறிது நேரம் தனிமையில் அமர்ந்து பேசும் நேரம் கூட எனக்கு கிடைக்கவில்லை. அதனால இன்று தினமாக நீயும் நானும் தனிமையாக வனம் கடந்து வன புதுமைகளை கண்டுகளிப்பதற்காக, நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக வன புதுமை கண்டுகளிக்க போக வேண்டும். புதுமையை காண வனத்திற்கு போக வேண்டும். ஆமாம், அது மட்டும் இல்ல, அன்று 8வது வனத்துல குரு மகாரிஷி வனத்துல நம்ம வனவாசம் போகும்போது என்னிடத்துல மந்தார மலர் என்று பறித்து தாருங்கன்னு கேட்டேன். அந்த மலர் பறித்து தரும் நிலையில் நான் இருந்தோம். நீ வைத்த சபதத்தால் மலர் சூட முடியாது என்று சொல்லி அன்று மலரை பறித்து நான் நிராகரித்து விட்டேன் நான். அதனால இன்று தினமாக 16 வருட காலமாக எனக்கு அது நினைவில்லை. இன்று தினமாக நினைவு வந்தது. அதனால் நான் வனத்திற்கு சென்று அந்த மந்தார மலர் பறித்து உன் தலையிலே நான் சூடி நான் இருவரும் சிறிது நேரம் மகிழ்ச்சியாக வனத்திலே விளையாடி வருவோம். மந்தாரம் மலர் பறிக்க உண்மைதான், வனத்திற்கு போக வேண்டும். ஏங்க, நான் அன்னைக்கு ஆசைப்பட்ட கேட்டேன், வனத்தின் வழியாக போனோம். ஒரு மலர் ஒன்று பூத்திருக்கிறது. இப்பேற்பட்ட மலரை சிரசிலே சூடுனா கூந்தலுக்கு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசையில கேட்டேன். அது அன்னைக்கு கேட்டது. அது நடந்து இப்ப எத்தனை ஆண்டு காலம், இப்ப போய் அதை நினைக்கிறீங்களே, மலர் வேண்டாங்க. அந்த மலர் மேல எனக்கு ஆசையும் இப்ப போய் விட்டது. அதை விட்டு வேற ஏதாவது பேசுங்க. அன்று ஆசை வைத்தாலும் சரி, இன்று ஆசை வைத்தாலும் சரி, நீ மனதிலே ஆசை வைத்தது தானே. அதனால மனைவியுடைய ஆசையை நிறைவேற்றுவது இந்த மன்னல் என்னுடைய கட்டளை. அதனால இக்குறையை நான் உனக்கு வைக்க விரும்பவில்லை அம்மா. அதனால் நாம் இருவரும் கானக மார்க்கம் போவோமே. சரி, நீங்க இவ்வளவு வார்த்தை கேட்கறதுனால, இவ்வளவு தூரம் நீங்க ஆசைப்பட்டு கேட்பதால உங்களோடு வர நான் சம்மதம் தெரிவிக்கிறேன். ஆமாங்க, சரி, உடனடியாக செல்வோம். அப்படியா? வா, உடனடியாக போவோம். கடவுளே, வர்ற அவசரத்துல கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைங்க எனக்கு. நான் அதாவது என்னதான் இருந்தாலும் கட்டிய கணவர் அனைவருக்கும் ஒட்டவர், ராஜாங்கத்திலே அரசு வேலையில் இருப்பார். அவர் அழைத்து ஒரு வார்த்தை சொல்லாவிட்டார் பாஞ்சாலி காணாமல் சிலவர் தேடிக்கொண்டிருப்பாரு. நான் அரசவையில் சென்று நான் சொல்லி வைக்கிறேன். இங்கே அண்ணா தர்மரிடத்திலே வாய் வார்த்தை சொல்லி வருகிறாயா? அம்மா, இந்த மந்தார மலர் நினைவுபடுத்தது யார் தெரியுமா? என் அன்னார் தர்மர். அவர் நினைவுபடுத்திதா எனக்கு நினைவு என்பது வந்தது. அன்னார் தான் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாஞ்சாலியை மன மகிழ்ச்சியுடன் வனத்திற்கு சென்று அழைத்து வர வேண்டும் சொல்லி அன்னாருடைய கட்டளை தான். அன்னார் வார்த்தைக்கு இணங்கதான் நான் அழைத்து போகிறேன். அன்னார் அது மட்டும் இல்லாம ராஜாங்க ரகசியம் பேசுவதற்காக ராஜ சபையில் இருக்கிறார். ராஜ சபைக்கு பெண்கள் வருவதற்கு அனுமதி இல்லை என்று உனக்கு தெரியும். அதனால் அண்ணா ராஜ சபையில் இருக்கிறார். அண்ணனிடத்திலே நான் சொல்லிவிட்டேன், என் கரம் பிடித்து வாமனம் கானகத்திற்கு போவோம். அவரிடத்தில் சொல்ல தேவையில்லையா? தேவையில்லை. என்னை தேட மாட்டாரா? அன்னார் தான் உன்னை வனத்துக்கு அழைத்து செல்ல சொன்னார். சரிங்க, நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். புறப்படுங்கள், போகலாம். கானக வனத்திற்கு நான் போகணும். அதனால் இந்த ரதத்தில் ஏறி என் பின்புறமாக அமர்ந்து கொள். உனக்கு நானே ரத சாரதியாக இந்த ரதத்தை நான் ஓட்டி வருகிறேன். ரதம் ஓட்டுவது நீங்களும் வல்லவர் தான். ரதத்திலே ஏறி சற்று நேரம் போனா உங்களுக்கு ஒரு அலுப்பு தெரியாமல் இருக்கும். உண்மைதான். நான் பின்பதாக அறிவினை அவர்கிட்ட உலகையே ரசித்துக் கொண்டு வரும் வனத்தையே. உண்மைதான். ஆகட்டுங்க. ஏங்க சாமி, ஐயோ என்னங்க இது?
ரதத்திலே ஏறலான்னு சொல்லி படியிலே கால வைத்தா மன்னா அந்த ஆகாத சயனம் நீங்க ரதத்தை செலுத்தினீங்க. அந்த ரதத்தின் மேல நான் காலை மேல வைத்து ஏறினேன். என்னன்னு தெரியல, கால் தவறி சட்டென்று கீழே விழுந்து விட்டாங்க. அதனால இது ஆகாத செய்யணும், இது பொல்லாத செய்யணும். எனக்கு என்னமோ மனதிற்கு சரி வரல. நம்ம இருந்து விட்டு இன்னொரு நாள் போகலாமே. ஐயோ, பத்தினிகளுக்கு முன் அதான் வருவது முன்பே தெரியும் என்று சொல்வார்கள். அதனால ஆகாத சகுனம் இன்று நமக்கு நெருகிறது. அதனால வனத்திற்கு போக வேண்டாம்னு சொல்கிறாளே, வருவதை கண்டறிந்து விட்டாலோ என்ன செய்வது என்னன்னு தெரியலையே. அம்மா, பொல்லாத சகுனத்துக்கு போகதான் வேணுமா? இது பொல்லாத சகுனம் அல்ல. சில வருடங்கள் கழித்து என்னுடன் நீ ரதம் ஏறி இந்த வனமார்க்கம் கண்டுகளிக்க போகலான்னு மன்னம் மகிழ்ச்சி சந்தோஷத்துல ரதத்துல ஏறின. ரத படிக்கட்டில் கால் வைப்பதற்கு பதிலாக சக்கரத்துல கால் வச்சு கால் நழுவி நீ கீழே விழுந்தையே தவிர இது சகுனம் என்பது கிடையாதம்மா. நான் பார்த்து நல்லதை அதான் கெட்டதையும் நல்லதாக எடுத்தாலும் அது கெட்டது கூட நல்லதாத்தான் இருக்குமா. ஆனா நல்லதை பார்த்து கெட்டதா நினைச்சோமா அது எப்படியா பட்டதா இருந்தாலும் கெட்ட சகுனமா தான் முடியுமா. இது சகுனம் என்பது கிடையாதம்மா. வா, நாம் வனத்திற்கு நாம் செல்வோம். வேகத்தில் தெரியாமல் சக்கரத்திலே கால வைத்து விட்டேன். உண்மைதான், எனக்கு ஒரு அவசரம். கடவுளோடு போய் சொல்லி அவசரத்தில் வந்தன தவிர இந்த கால் சக்கரத்தில் விழுவதை நான் கவனிக்கவே இல்லைங்க. சரி, ஏறு, ரதத்தை புறப்படுங்க. யாருங்க குதிரையை கூட்டலாம். முத்து முத்து ரதங்கள் ஏறி
நீங்க ரதத்தின் மார்க்கமாக அதாவது குதிரை ஓட்டிக்கொண்டு நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஆரணிமா கானகத்துல வனம் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அஸ்தினாபுரத்தை விட்டு இப்போது வனத்தின் வழியாக பிரவேசிக்க போகிறோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. சந்தேகமா? ஆமாங்க. என்னமா சந்தேகம்? மன்ன எங்களுக்கு அங்கே தெரியுமானோ? இந்த வனத்தின் பெயர் எல்லாம் எனக்கு சற்று காலத்துக்கு முந்தின வந்ததுனால எனக்கு மறந்து போச்சுங்க. எனக்கு ஞாபகம் மறதி ஆகிவிட்டது. இது என்ன வனம்? இதோ சொன்னீங்கன்னா எனக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். அங்கே தெரிகிறதெல்லாம் முதல் வனம். இதுதான் முதல் வனம், சூரியவனம். இதுதான் சூரியவனம். இதுதான் சூரியவனம். இது நான் மறக்க முடியாத வனமாச்சு. இரண்டாவது ராமரிசி வனம். இது அடுத்த வனம். உண்மைதான், இரண்டாவது வனம். அதற்கு அடுத்து போவது மூன்றாவது தெரிகிறது தான் முருக்குமாரிசி வனம். அப்படி நான்காவது தெரிவது கால பைரவர் வனம். ஐந்தாவது தெரிவது அது அங்கே தெரிகிறதா? அவ்வனமா? அந்த வனமே தான். அங்கே தெரியும் வனம் அந்த அழகான ஐந்தாவது வனம் என்ன தெரியுமா? அதுதான் சைந்தவ வனம். இதுதான் சைந்தவ வனம். இதுதான் சைந்தவ வனம், ஐந்தாவது வனம். 5 வனத்தை கடந்துட்டோம். உண்மைதான். அடுத்து போக போற வனம், அடுத்துக்கு போக வரமோ ஆறாவது வனம் காமதேனு பருவம். காமது இந்திரனுக்கு சொந்தமான காமதேனு பருவம். அது தந்தையாகப்பட்டவர். உண்மைதான். எனக்கு மாமனார். உண்மைதான். காமதேனு பருவம். அடுத்த வனம் அதிசய குளம் இருக்கக்கூடிய இடம் இங்கதான் இருக்கிறது. அதாவது தெய்வலோகத்துல காராம் பசு இருக்குது பார்த்தாயா? அந்த காராம் பசு இந்த பூலோகத்திற்கு வந்தால் தண்ணீர் குடிப்பதற்கான உருவாக்கப்பட்ட குளம் இந்த காமதேனு பருவத்தில் தான் இருக்கிறது. அதனால்தான்
அதனால்தான் இதுக்கு காமதேனு பருவம் என்று ஒரு பெயர். இந்த அழகை இல்லாமல் அன்றே நான் பார்த்து ரசித்தேனே. உண்மைதான். இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. இருந்தாலும் அதற்கு அடுத்த வனம் 7வது வனம் கெந்துருவ வனம். அந்த கெந்துருவன் வாழக்கூடிய வனம். அதனால் ஆகாய கெந்துருவ வனம் என்று பெயர். உண்மைதாங்க. 7 வனங்களை கடந்து விட்டோம். உண்மைதான். இறுதியாக அடுத்த வனம் 8வது வனம். இதுதான் குருமகாரிஷி வனம். நீ கேட்ட மந்தார மலர் இவ்வனத்தில் தான் இருக்கிறது. தாண்ட வேணாம். சற்று ரதத்தை நிறுத்துங்க. இங்கேயே இறங்கிக்கலாம். ரதத்தை நிறுத்தி இங்கே இறங்கலாமா? அந்த மலராகப்பட்டது எங்க பார்த்தாலும் எனக்கு ஞாபகம் கிடையாது. போகின்றபடி நடந்து சென்றவேனால் அந்த கண்களுக்கு அந்த மலர் பட்ட அந்த மலரை பிரித்து வருவோம். அப்படியா? அப்படியே இருந்து நடப்போங்க. ஆகட்டும். ரதத்தை விட்டு பார்த்து இறங்கம்மா. யாரடாங்க? 8 வனமா வனம் கடந்து வந்தோம். இந்த குதிரைக்கு மிகவும் ஆயாசமாக இருக்கும். அதனால இந்த குதிரைக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு. குதிரை என்ன வேணுமா? தண்ணி காட்டுட்டா வேணாமா? ஏய் நல்லா தெளிவா பேசுறா. தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? ஏன் வேணாம்? சாப்பிட புல்லதான் அடி அறுத்து போட்டா சாப்பிட ஏதோ புல்ல வேணுமா? ஏன் வேணாம்? கோட்டர் வேணுமா? புல் வேணுமா? வீர் வேணுமா? வேணுமா? காட்டுக்குள்ள போய் எங்க போட்ட காட்டுக்குள்ள எங்கப்பா போறது? சரி, இந்த குதிரையை பிடித்தா தூணில கட்டி வை. இந்த இடத்த விட்டு நான் வரக்கூடாது. ஓடி பேரு ஓடிப்போ. உள்ள போய் தண்ணி காட்டு போ. பாஞ்சாலி, இதுதான் குருமகாரிஷி வனம். இதுதான் குருமகாரிஷி வனம். அன்று கேட்டு மந்தார மரம் பறித்து திரசிலே சுடிவிட்டா ஆசையும் தீர்ந்து விடும். உண்மைதான். உங்களுடைய ஆசையும் தீர்ந்து விடும். அதனால இந்த மலரை தேடுவோம். அந்த மலர் எங்க இருப்பது என்று உனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. பார்த்தோம் அந்த இடத்துல இருந்தது. ஆமா. ஆனால் அந்த மலர் இருக்கும் இடத்தை நானும் அறிய, நீங்களும் அறிய மாட்டீங்க. அதனால இந்த மலரை தேடுவது கடினம். அதற்கு பதிலாக உன் மனதில் ஏதாவது ஒரு ஆசை இருந்தா சொல்லு. ஏங்க, எவ்வளவு நேரம் இந்த மலரை தேடி போவதாக இருந்தால் நம்ம வெகு தூரங்களாக வந்தோம். சற்று களைப்பாக இருப்பது போல் இருக்கிறது. அதனால சற்று உற்சாகம் அடைவதற்காக சற்று விளையாட்டு ஒன்று விளையாடினால் என்ன? விளையாட்டு இதுவும் சரிதான். என் மனைவியோட விளையாண்டு மிக வெகு நாட்களாகிறது. அதனால் இந்த ஆரண்யமான கானகத்தில் நான் 20 விளையாடுவதா? என்ன விளையாட்டு விளையாடு? டேய், யாரு அங்க மந்திரி? இந்த வனத்துல என்னுடைய மனைவி விளையாடலாம் என்று ஆசைப்படுகிறார். சரிங்க. என்ன விளையாட்டு விளையாட உனக்கு தான் விளையாட்டு தெரியுமா? தெரியும், சூப்பரா தெரியுங்க. என்ன விளையாட்டு? அப்பமா விளையாடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட், நான் அம்மா, அதுக்கப்புறம் நீயும். சொல்லிவிட்டு ஒரு அப்பா அம்மா சொல்லிவிட்டு அம்மா கூட அப்பா இல்லைங்க மகாராணிங்களா? அது வேண்டாம். சரி, நானும் வரேன். நீ என்ன விளையாடுங்க? அப்பா அம்மா மூடிட்டு ஒண்ணு கொடுப்போம். எல்லாரும் அதுக்கு தானே வரீங்க. சரி, அது வேண்டாங்க, அது போர் அடிக்கும். ஒண்ணு கூட்டு யார் ஒண்ணுக்கு தூரமா போகுதுன்னு விட்டு விளையாடலாம். அது எப்படிடா? புடிச்சு நின்னுட்டு ஒண்ணு கூட வேண்டியது. யாரு தூரமா போறது அவங்க ஜெயிச்சாங்க. மண்ணு கூட்டி ஒண்ணு கூட்டி அப்படி வேணா பண்ணலாம். மண்ணு கூட்டி ஒண்ணு கூட்டி விளையாடலாங்க. நீ விளையாட்டு பையன், அதனால உனக்கு விளையாட்டு. அந்த பக்கம் கிணறு இருக்கு, உங்க 3 பேருக்கும் கை கால் கட்டி போட்டு தள்ளி விட்டு விளையாடலாம். கிணத்துக்குள்ள அப்படியே போறது. நாங்க கிணறுங்க பின்னாடி அந்த விளையாட்டு எங்களுக்கு நாங்க விளையாடுறது. அதனால முதல்ல நீ விளையாண்டு காட்டு. 3 பேரு, அப்புறம் தான் நானு. சரி, போய்விடு. பாஞ்சாலி, அதனால என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஒரு விளையாட்டு சொல்லு. விளையாட்டு என்ன விளையாட்டு? இதோ அந்த புறத்திலே என் தாதிமார்கள் விளையாடுவதை கண்ணால பார்த்திருக்கிறேன். இதோ கண்களை கட்டி ஒருவரை மறந்து கொண்டால் மற்றொருவரை தேடுவது, இதுதான் கண்கட்டு விளையாட்டு என்று சொல்லுவார்கள். கண்கட்டு விளையாட்டு சரிதான். கண்ணை கட்டி கொண்டு ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்து விளையாட வேண்டும். ஆமா. முதலில் கண்கட்டி விளையாடுவது யாரு? நீயா நானா? இது வந்து சரிப்படாது. முதல்ல உங்க கண்ணை தான் நீங்க கட்டணும். எப்படியா? முதல்ல உங்க கண்ணை கட்டுங்க, அப்புறம் நான் உங்களை தேடுவேன். அப்படியா? கண் கட்டும் துணி
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக வருங்க, சூப்பராக வரும். இவன் கோமாளிக்கு வேலையே கிடையாது. கட்டி விட்டுங்களா? வச்சது பாஞ்சாலி, இதோ கண்ணை கட்டி விட்டேன், நீ ஓடி ஒளிந்து கொள், உன்னை நான் கண்டுபிடிக்கிறேன். சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க. எங்க கண்டு விளையாட்டில் நான் தோற்று போனேன். சரி, இப்பொழுது நீ கண்ணை கட்டிக்கொள், நான் உன்னை, நீ என்னை கண்டுபிடி. ஆகட்டும். பாஞ்சாலி, நீங்க தானே? நானே தான். சபாஸ். என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் நீ என்னை கண்டுபிடித்து விட்டாய். சரி பாஞ்சாலி, இந்த விளையாட்டு உனக்கு மிகவும் பிடித்ததா? எனக்கு விளையாட்டெல்லாம் மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் என்ன, சற்று நேரம் ரதத்திலே வந்த சோர்வு மட்டும் இன்னும் எனக்கு முடியவில்லை. அதனால எனக்கு நித்திரை வருவதை போல இருக்குதுங்க. தூக்கம் வருவது போல இருக்கிறதா? ஆமா. சரி, சற்று நேரம் படுத்து நித்திரையானால் அந்த நித்திரை கலந்தவுடன் நம்ம அந்த மந்தார மலரை தேட போவோம். பாஞ்சாலி, எத்தனையோ நாட்கள் நாங்கள் எங்களுக்கு நித்திரை உண்மடிது தனி வைத்து நாங்கள் நெத்திரையாகும் போது எங்களுக்கு தாலாட்டு பாடி எங்களை தூங்க வைத்தாய். இந்த தினமாக என் மடியில் நீ படுத்து உறங்கு, உனக்கு நான் தாலாட்டு பாடி உன்னை ஆனந்தமாக தூங்க வைக்கிறேன். யாரங்கே எடுத்து போடுற பாஞ்சா, எடுத்து போடுற பாய் பார், சும்மா கிடக்குது பாரு பின்னாடி, அந்த பெட்ஷீட்டுக்கு மட்டும் ஒரு பாய் இருக்குது பாரு. சும்மா இருக்கு.
பாவி நான் உனக்கு மையலுத இதுதான் சரியான நேரம். என் மனைவியாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி இந்த அரண்யா காலகத்திலே நித்திரையாகி கொண்டிருக்கிறார். அவள் கண் விழித்து விட்டால் அவனை இந்த வனத்திலே விட்டு செல்ல முடியாது. அதனால இந்த பட்டனையை கொண்டு வந்து பத்தினைய கொண்டு வந்து இந்த வனத்திலே இந்த பாவி எனக்கு விடர் விதியாச்சோ. என் உத்தமைய கொண்டு வந்து இந்த வனத்துல இந்த பாவி எனக்கு விதி வந்து நேர்ந்ததா? ஐயோ கடவுளே! பாஞ்சால தேசத்திலே பாஞ்சால மன்னனுக்கு நாடாளும் மகளாக பிறந்த என் தேவி பாஞ்சாலி இந்த பாண்டவரை மணந்து 56 தேசத்திற்கும் மகாராணியாக வாழும் என் தேவி பாஞ்சாலி இன்று தினமாக இந்த அரண்யமான கானகத்திலே எவரும் இல்லாத தன்னை தழுவில அனாதையாக வாழும் தவிப்பு பிடிக்க தாதிமார்கள், இடது கை பிடிக்க தாதிமார்கள் பஞ்சான மெத்தையிலே படுத்து உறங்கும் இந்த என் தேவி பாஞ்சாலி இன்று தினமாக இந்த அரண்யமான கானகத்திலே ஒரு அனாரை போல் உறங்கும் நிலைமை வந்ததா? பத்தாவை திருமணம் செய்து பரிவினையாக வாழ்ந்தாலும் செத்தாலும் சில காலம் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி அன்று கரம் பிடித்த அஸ்திராபுரம் வந்த என் தேவி பாஞ்சாலிய கரம் பிடித்த கையால் இப்பொழுது கைவிட்டு போக நிலைமை எனக்கு வந்தது. காலகத்திலே என் தேவி பாஞ்சாலிக்கு எவரை தெரியும்? ஊர் அறியாதவள், உலகம் அறியாதவள், நாடு அறியாதவள், நகரம் அறியாதவள் என் தேவி பாஞ்சாலி. திருமணம் செய்த நாள் முதலாக மன்னவா மன்னவா என்று பாண்டவருடைய காலை சுற்றி திரிந்தவள் இந்த அரண்யமான கானகத்திலே எப்படி வாழ்வாள்? அவளுக்கு யார் துணையாக நிற்பாரோ கடவுளே? பச்சைகால பறவைகளா பட்டினிய பச்சைகளா
கரம் பிடித்து பாண்டவர்கள் பாஞ்சாலிய அனாதையா தவிக்க விட்டு போகிறாங்க இந்த பாண்டு மைந்தர்கள் பாவிங்க. ஆனா இந்த வனத்துல எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்து வரீங்க. பச்சிகளா பறவைகளா என் பத்தினியும் நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. கொக்குகளா குருவிகளா என் தேவியை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. யானைகளா அன்ன பச்சிகளா இந்த அருங்கிலையால் பாஞ்சாலிய நலமா பாத்துக்கோங்க. கானகத்திலே வரும் கரடி புலி சிங்கங்களா என் கண்ணியால பத்திரமா பாத்துக்கோங்க. நீங்க இருக்கும் தைரியத்துலதான் என் தேவியாக விளங்கக்கூடிய இந்த பாஞ்சாலிய இந்த வனத்துல பாதுகாத்து போன சற்று நேரம் அசந்து தூங்கிட்டனும் கணவரை காணல. எங்க எங்க போயிருப்பாரு? மடியிலே சற்று நேரம் தாலாட்டு பாடினார். அந்த தாலாட்டு கீதத்திலே சற்று நேரம் நித்திரையான அதற்கு மேல எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கண்கட்டு விளையாட்டு இன்னும்